எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரியமிக்க மண் சட்டி சமையல் தான் பார்க்க போகிறோம். மண் சட்டியில் சமைச்சாலே சுவையும் மனமும் தனி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரைஸில் இருந்து ரசம் வரைக்கும் எல்லாமே மண் சட்டி தான். சோறாக்குறதுக்கு ஃபஸ்ட்டு மண் சட்டியில் நம்ம அரிசியை சேர்த்து களைஞ்சி எடுத்துகிட்டு அப்படியே தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஊற வச்சுட்டு தான் சமைக்க போகிறோம். அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சமைக்கும்போது சோறு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போது தண்ணி சேர்த்துட்டு இதை ஊற வச்சுக்கிறேன். அடுத்ததாக இன்றைக்கி கருவாடு தான் சமைக்க போகிறோம். இந்த கருவாடு நம்ம அன்னைக்கு தூத்துக்குடி மீனவன்ட்ட வாங்கினோம்ல, அந்த கருவாடு தான். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக குக் பண்ண போகிறேன். இது சின்ன கருவாடுங்கிறதுனால நான் கட் பண்ணவெலாம் இல்லை, தலையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் சமைக்க போகிறேன். இப்போது அரிசி அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை அடுப்பில் வச்சிடலாம். இன்றைக்கி நான் வடிக்கவும் இல்லை, அப்படியே தான் கரெக்டான தண்ணி வச்சு தான் சமைக்க போகிறேன். அடுத்து பூசணிக்காய் பொரியல் பண்ண போகிறோம். இது ஒரு தொனக்கறி. இதுக்கு ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகும் உளுத்தப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இதில் தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணிக்காவை சேர்த்துக்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். இந்த பூசணிக்காய் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். கீழக்கரையில் இந்த காயெல்லாம் ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நாங்களே அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எங்கள் ஊரில் இந்த மஞ்சள் பூசணிக்காயை வச்சு பாவு ஊற்றுவாங்க, அது நல்லாயிருக்கும். இந்த பூசணிக்காய் யூஸ் பண்ணி நம்ம சாம்பார் வச்சாலும் நல்லாயிருக்கும். அடுத்து இதில் சீரக மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த காய் சீக்கிரமே வெந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. அந்த பூசணி பாகு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போது காய் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது குக் ஆகிற நேரத்தில் நான் அடுத்த ரெசிபி செய்கிறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன்டா ஒவ்வொரு அடுப்புலையும் போட்டு எடுத்துடலாம். இப்போது இந்த பூசணிக்காயை தூக்கி இன்னொரு அடுப்பில் மாற்றி விட்டுட்டு இந்த சைடு இன்னொரு தொனக்கறி செய்ய போகிறேன். சென்டரில் இருக்கிற அடுப்பில் வீடியோ காமிக்க முடியாது, அதனால் பூசணிக்காயை தூக்கி அந்த அடுப்பில் மாற்றி விட்டுட்டேன். இப்போ இன்னொரு தொனக்கறி செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு இன்னொரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் மாசித்தூள் சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சு நல்ல வாசனை வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். தொனக்கறி வெஜ்ஜு தான், பட் நம்ம அதில் மாசித்தூள் சேர்க்குறதுனால அது நான்வெஜ் ஆயிரும். இதில் மாசித்தூள் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அரிசி ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்குது. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இன்னொரு சட்டியில் பூசணிக்காய் வெந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நீர்ச்சத்து உள்ள காய். இதெல்லாம் அதிகமாக உணவில் எடுத்துக்கிடணும். நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை, சீக்கிரமே வெந்துடும். இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாமே வற்றினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ சேர்க்கலாம். கேரட், பீன்ஸ், வெண்டைக்காய் மாதிரிலாம் கிடையாது. இந்த கோழி அவரைக்காவும் எங்கள் ஊரில் ரேராக தான் சமைப்பாங்க. இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்த்துக்கிறேன். இந்த அவரைக்காய்க்குள்ளேயும் புழு இருக்கும், பார்த்து கவனமாக கட் பண்ணணும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அவரைக்காயை நம்ம சும்மா இப்படி தூக்கி பார்த்தாலே தெரியும் அதுக்குள்ளே புழு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் நம்ம பார்க்காம கட் பண்ணிடுவோம், புழுவும் சேர்ந்து கட் ஆயிரும். அதனால் பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். இப்போது காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு தொனக்கறி தான் செய்வோம். பட் இப்போ டாக்டர்ஸ் அதிகமாக நீங்கள் எவ்வளோ ரைஸ் சாப்பிட்றீங்களோ அதுக்கு ஈக்குவலாக காய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதனால் இப்போ காயை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறோம். இப்போது இதில் சோம்புத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். நம்ம ஒரே காயை அதிகமாக குக் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு போர் அடிச்சிடும். 2 விதமான காயை குக் பண்ணும்போது 2 விதமான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். காயை மூடி வச்சுட்டு இது முக்கால்வாசி குக் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேங்காவை நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்தா தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காய்க்கு நம்ம மாசித்தூள் சேர்க்காமலும் செய்யலாம், பட் எங்கள் ஊரில் மாசித்தூள் சேர்த்து செய்வாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மெத்தடில் தான் நான் இன்றைக்கி சமைச்சிருக்கேன். இப்போது கோகனட் பேஸ்ட் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டியாச்சு. இந்த தண்ணி எல்லாமே குறைஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நம்ம பூசணிக்காவை பார்க்கலாம். பூசணிக்காய் நல்லா வெந்துடுச்சு. ஃபைனலாக இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்க்காமலே சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். லைட்டாக ஸ்வீட்டாக தான் இருக்கும். பட் தேங்காய் துருவல் சேர்த்தண்டா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த பூசணிக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதில் உள்ள நார்ச்சத்து நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. பொட்டாசியம் இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்குது. பொட்டாசியம் நம்ம பாடியை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும், பீட்டா கரோட்டின் கண் பார்வைக்கும், அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்திக்கும், புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது.
ஸோ இவ்வளோ பெனிஃபிட் உள்ள காயை இனி அவாய்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அவரைக்காயை பார்க்கலாம். இதுவும் தண்ணி எல்லாமே வற்றி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து கால்சியம் பொட்டாசியம்லாம் இருக்கிறதுனால பற்கள் எலும்புகள்லாம் உறுதியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ரத்த அழுத்தம் இதே சம்மந்தமான நோய்கள் உள்ளவங்கலாம் இந்த காயை அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். இப்போது 2 காயும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கருவாட்டானம் செய்யலாம். இது செய்கிறதுக்கு மண் சட்டி எடுத்திருக்கேன். ஸோ சட்டி சூடானதுக்கப்புறம் இதில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவாட்டானம் நம்ம மண் சட்டியில் குக் பண்ணும்போது நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் பழைய ஆனமாக போனால் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழைய ஆனத்தை ஆப்பத்தை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது ஆனும் டேஸ்ட்டாக இருக்கும், திக்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியும் சேர்ப்பேன். அது வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம சேர்த்த தக்காளியும் வெங்காயமும் இந்த அளவுக்கு மேஷ் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், தக்காளி, அப்புறம் உருளைக்கிழங்கு 3ஐயும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்காக சென்டரில் கீறின 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். கருவாட்டானது கூட கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சீனி அவரைக்காய், மொச்சப்பயிறு இந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க. பட் இன்றைக்கி வந்து நான் உருளைக்கிழங்கும் மாங்காயும் மட்டும்தான் சேர்க்குறேன். கூடவே தக்காளி வெங்காயம் சேர்க்குறோம். பெரிய கருவாடுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாமே சேர்க்கலாம். பட் இந்த சின்ன கருவாடுங்கிறதுனால நான் நிறைய சேர்க்கலை. ஜஸ்ட்டு உருளைக்கிழங்கும் மாங்காயும் தான் சேர்க்குறேன். நெக்ஸ்ட் இதில் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வந்து வீட்டிலே ரெடி பண்ண ஹோம்மேட் குழம்பு மிளகாய்த்தூள். இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துட்டு இதோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் வந்து புளி கரைசலை சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்ததுக்கப்புறம் இதில் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம ஆனத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மற்ற மசாலா எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தா மட்டுமே போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். இது சின்ன கருவாடுங்கிறதுனால டேஸ்ட்டும் வாசனையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பெரிய கருவாடு அளவில் இருக்காது. இப்போ கருவாடு எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. கருவாடு நமக்கு முழுசாக வேணுண்டா அந்த மாதிரி ஃபைனலாக தான் சேர்க்கணும். அப்போ தான் முழுசாக கிடைக்கும். கருவாடு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துக்கிறேன். தோல் நீக்கிட்டு தான் சேர்த்துருக்கேன். நம்ம இதில் மாங்காய் சேர்க்குறதுனால இருக்க வந்து புளிப்பு வந்து ஜாஸ்தி ஆயிரும் ஆனத்தில். ஸோ அதனால் புளியை வந்து நீங்கள் கம்மியாக தான் சேர்க்கணும். தேவைப்பட்டால் வந்து நம்ம பின்னாடி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து புளி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஏன்னா நம்ம இதில் மாங்காவும் சேர்க்குறோம். மாங்காய் சேர்க்காட்டால் வந்து நீங்கள் புளி அதிகமாக சேர்க்கலாம். பட் மாங்காய் சேர்க்குறதுனால புளியை கம்மியாக சேர்த்துட்டு நம்ம தேவைப்பட்டால் கூட பின்னாடி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிடலாம். அப்புறம் நான் எப்போவுமே வந்து கருவாட்டுக்கு உப்பு சேர்க்க மாட்டேன். ஏன்னா கருவாட்டிலே வந்து உப்பு இருக்கும். ஸோ அதுவும் வந்து நமக்கு தேவைப்பட்டால் கொதித்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், கலர்ஃபுல்லான கருவாட்டானம் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு மண் சட்டி சமையல் எல்லாமே தயார். சோறும் ரெடி ஆகிடுச்சு. சோறை பாருங்கள், நல்ல வெள்ளைன்னு உதிரியாக வந்திருக்கு. நம்ம நார்மல் சட்டியில் சமைச்சா கூட தண்ணி வந்து கூட குறைய போயிடும். பட் இதில் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. சுட மாங்காய், உருளைக்கிழங்குலாம் போட்ட கருவாட்டானம். ஸோ பார்க்குறதுக்கே செமையாக இருந்துச்சு. அடுத்ததாக மாசி போட்ட கோழி அவரைக்காய் தொனக்கறி, ஸ்வீட்டான மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் எல்லாமே தயார். இது கூட மீதி இருந்த தண்ணி தேங்காய் பாலில் ஒரு சிம்பிளான ரசமும் வச்சியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.